நேர்களே, தற்போது இந்தியாவை தாண்டி உலகம் முழுவதும் பார்க்கப்படுகிற விஷயம் காஷ்மீரில் பாஹல்காம் அட்டாக் குறித்து நாம் பேசப் போகிறோம். ஒருவன் உண்மையிலே இந்தியனாக இருந்தால் அவனுக்கு இந்த நாட்டின் மீது தேசப்பட்டிருக்க வேண்டும். அவன் மனிதனாக இருந்தால் பயங்கரவாதத்தை ஒருபோதும் ஆதரிக்கக்கூடாது. அவன் பிறப்பால் ஒரு சாதியும் ஒரு இனத்தையும் ஒரு மொழியும் ஒரு மதத்தையும் சார்ந்தவனாகத்தான் இருக்க முடியும். அது இயற்கை நம்மை வடிவமைத்தது. இல்லை, ஒன்றுமில்லைனால் அவன் மதமற்றவனாக கூட மற்றொரு பிரிவிலே இருக்க முடியும். ஆனால் காஷ்மீருடைய பஹல்காம் தாக்குதல் முற்றிலுமாக வேறுபட்டது. ஏற்கனவே நடந்த இராணுவ புல்வாமா தாக்குதல்களை எல்லாம் நாம் நினைவுபடுத்துகிற போது இந்த தாக்குதலின் மூலம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி என்னென்றால், அநியாயமாக மக்கள் 26க்கு மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பலர் காயமுற்று கவலைக்கிடமாக இருக்கிறார்கள். இங்கே நமது கவலைகள் இது இப்பொழுதல்ல, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்தியாவினுடைய அரசாங்கம் இந்த செய்திகளை வெளியே வராமல் கவனமாக மறைத்ததும், தேசிய நாளிதழ்களில் இது செய்தியாக வராமல் இருந்ததும் இந்த அனர்த்தத்திற்கு பின்பு உலகம் அறிந்து கொண்டது. ஆகவேதான் சஞ்சய் ராவத் போன்ற சிவசேனாவுடைய தலைவர்கள் உடனடியாக அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்ற குரலை வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து தொல் திருமாவளவன் போன்ற தலைவர்களும் வைத்திருக்கிறார்கள். அமித்ஷா அங்கே விரைந்திருக்கிறார், மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள். இந்த மோசமான சூழலில் உயிர்களை பறித்தது, உயிர்கள் கொல்லப்பட்டது குறித்த செய்தி வருவதற்கு முன்னால் நல்ல கவனிங்க. நான் மனசாட்சியோடு உங்களுடைய பேசக்கூடியவன். என்னுடைய மனம் திறந்த இந்த பேச்சில் படுகொலைகள் நடந்து படுகொலைகள் பதைக்கக்கூடிய நேரத்தில் அந்த செய்தி வருவதோடு ஒரு செய்தியும் வந்ததை நீங்கள் கவனிக்க வேண்டும். நல்ல கவனிங்க. பயங்கரவாத தாக்குதல், சுற்றுலா பயணிகள் கொலை, இதுதான செய்தியாக இருக்கணும். ஆனால் செய்தி என்ன வருது? ஏபிபியும் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. மிக முக்கியமாக தேசிய ஊடகமான ஏபிபி கடும் கண்டனத்தை தெரிவித்தது மட்டுமல்லாமல், இந்த பயங்கரவாத தாக்குதலை குறித்து வந்த செய்தியோடு பயங்கரவாதிகள் ஹிந்துக்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் பேண்ட் ஜிப்பை கலற்றி முஸ்லீம்கள் இல்லை என்று அடையாளப்படுத்திய பின்பு கடுமையாக சுட்டார்கள். இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கலிமாவை மொழியச் சொன்னார்கள். இந்த செய்தியும் சேர்த்து வருகிறதிலிருந்து அறிவுசார் தளத்திற்கு ஒரு உண்மை தெரியும். உண்மையான செய்தி என்ன? தேசியத்தினுடைய ஒரு சென்சிட்டிவிஸை எப்படி இருக்கணும் தேசிய ஊடகம்? இந்த செய்தி யார் வெளியிடுறா? இந்தியாவினுடைய இராணுவத்துறை தான் வெளியிடணும், இந்தியாவுடைய உள்துறை தான் வெளியிடணும். என்ன வெளியிட்டிருக்கணும்? தேச பாதுகாப்பு, தேச ஒற்றுமை, இன்டெகிரிட்டி அமங் தி சொசைட்டி. அப்படின்னா பயங்கரவாத தாக்குதல்கள், இந்திய இறையாண்மைக்கு மீது தாக்குதல், இந்திய மதச்சார்பின்மைக்கு மீது தாக்குதல், இந்திய மக்களின் கூட்டாட்சிக்கு எதிரான தாக்குதல், மனிதநேயத்துக்கு எதிரான தாக்குதல், இதுதான செய்தி. ஆனால் இந்த செய்தி இந்துக்கள் தாக்கப்பட்டார்கள், இந்த செய்தி இந்துக்கள் படுகொலை, அவர்கள் இஸ்லாமிய கலிமாவை சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார்கள், பேண்டை அவிழ்த்து காட்ட சொல்லி சுட்டார்கள். எப்படி போகிறது உங்கள் சிந்தனை என்பதைத்தான் மிக மிக வன்மமான ஒரு செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்துக்களின் மீது தாக்குதல் வந்ததை ஆங்கில நாளிதழ்கள் என்ன சொன்னாங்க? உயிரிழந்தவர்கள் அனைவரும் இந்தியர்கள், அதில் முஸ்லீம்கள் இழந்திருக்கிறாங்க, முஸ்லீம்கள் தான் உதவி செஞ்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் இவர்கள் பேசுறதில்லை. தோழர்களே, நாடு எங்கே நாடு போகுது? மும்பை தாக்குதலில் ரயில்வே ஸ்டேஷனில் 170 பேர் கொண்டதில் பல பேர் முஸ்லீம் தான். பயங்கரவாதத்தை புருக்கா போட்டாக்கில் பல பேர் இறந்து கிடந்தாங்க. அஜ்மல் கசாஃப் என்கிற கொடூரமானவன் தூக்கிலிடப்பட்டான். அவன் செய்த இந்த பயங்கரவாதத்துக்கு ஏற்பதை தாஜ்மஹால் அந்த பகுதியில் தாஜ் ஹோட்டலில் நடந்த தாக்குதலில் குண்டுதாரிகள், தற்கொலைதாரிகள், அவனுக்கு மதம் இல்லை, அவனுக்கு சாதி இல்லை, அவனுக்கு இந்தியாவில் குழப்பத்தை ஏற்படுத்தணும், படுகொலை செய்ய வேணும். ஏராளமான அமைப்புகள் அங்கே இருக்குது. லஷ்கர் இ தொய்பா, தெஹ்ரீக் தாலிபான் போன்ற பாகிஸ்தானுடைய ஆதரவு பெற்ற இந்த அமைப்புகள் இங்கே இருக்கிறார்கள். அல் பதர் இருக்கிறார்கள். எவ்வளோ அமைப்பு இருக்குது.
அவனுக்கு எல்லாருமே அவர்களுக்கு தேவைக்காக நடக்கின்ற போது இந்தியாவில் எங்களை போன்ற சமாதானவாதிகளுக்கு மனசில் என்ன வருத்தம்னா, இந்தியர்கள் கொல்லப்பட்டார்கள், சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டார்கள் என்பதை தாண்டி இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள். இந்துக்கள் களிமாவை மொழியை சொன்னார்கள். இந்துக்கள் அவர்கள் இந்துக்களா என்று சொல்லி அழுத்தம் கொடுத்து எங்கள் அப்பா சுட்டாங்க. அந்த ஏபிபி செய்தியில் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? எந்த ஆதாரமும் இல்லை. இவங்க வெளியிட்ட செய்தி, பாதிக்கப்பட்டவன் உறவை இழந்து, கணவனை இறந்து, பிள்ளைகளை இறந்து, புனிதமிக்க ஒரு இடத்துக்கு அவங்க போனாங்க, சந்தோஷமாக போயிட்டு வருவேன்னு சொல்லிட்டு வந்தாங்களே, அவங்கள படுகொலை ஆயிட்டாங்களே, இதை நினச்சி கண்ணீர் வந்துக்கிட்டு இருக்கு எங்களை மாதிரி ஆள்களுக்கு. ஆனால் இந்திய அரசியல்வாதிகளுக்கும் இந்திய அடிப்படைவாதிகளுக்கும் இதை அரசியலாக்கணும். எவ்வளவு கொடூர தன்மை பாருங்க தோழர்களே, இவர்களுடைய எண்ணத்தை நீங்க பாருங்க. ஆகவேதான் மதவெறியர்களுக்கு, மதத்தினரை நோக்கி சரமரியாக கேள்வி எழுப்பக்கூடிய நியாயவாதிகளே, தாக்குதலை, அந்த செய்தியில் வருது, நான் தமிழில் உங்களுக்கு வாசிக்கிறேன். தாக்குதலை தடுக்க வேண்டிய இராணுவம் என்ன ஆனது? பாதுகாப்பு படையினர் கோட்டை விட்டது எப்படி? இப்படியெல்லாம் கேள்வி எழுப்புகிறார்கள். உளவுத்துறை தூங்கிவிட்டதா என்ற கேள்விகளை எல்லாரும் எழுப்ப மாட்டீர்களா? எல்லையில் பாதுகாப்பை உறுதி செய்யாமல் போனது யாருடைய தவறு? இது போன்ற நியாயமான கேள்விகள் எல்லாம் அரசை நோக்கி கேட்காமல் ஒட்டுமொத்த நிகழ்வையும் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக, நல்லா கவனிங்க சார், ஏபிபியுடைய செய்தியுடைய தமிழாக்கத்தை சொல்கிறேன், ஒரு மதத்திற்கு எதிராக மாற்ற முயற்சி செய்து நியாயமாக வேற்றுமையிலும் வேற்றுமும் மதச்சார்பட்ட நாடு என்று சொல்லிக்கொண்டு வன்முறைக்கு மதம் ஏது, தீவிரவாதத்திற்கு மதம் ஏது? காரணம், இந்தியா மதங்களால் நிகழ்ந்த பல வன்முறைகளை கண்டுள்ளது. மறுபடியும் மதத்தை தோன்றீங்க. இந்தியா எப்போதும் மதத்திற்கு அப்பாற்பட்டது. அப்படி இருப்பது நமது அடையாளம். அதன் அடிப்படையில் தான் உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக நாம் உருவெடுத்திருக்கிறோம். நீ ஜெயிக்கிறதுக்கு இந்தியாவில் மதத்தை பயன்படுத்துகிற எவ்வளோ பெரிய வக்கரமும் பாருங்க, எவ்வளோ பெரிய மோசமான அரசியல் லாபத்தை இறந்தவர்களின் இரத்தத்திலே தேடாதீர்கள். தேசிய பத்திரிகையுடைய செய்தி தான் சார், தமிழில் வாசிக்கிறேன். அரசியல் லாபத்தை தேடுவதற்கு இறந்தவர்களின் இரத்தத்தில் தேடாதீர்கள். இரத்தத்தில் மதமில்லை. மனிதர்களின் மனதிலே மிருகங்களுக்கு எழும் மனதிலே மிருகங்களுக்குள் எழும் மதம் ஊறி போயுள்ளது. ஏபிபி தன் செய்தி கட்டுரையில் பாகல்காம் அட்டாக்கில் இந்த செய்தியை தெளிவாக சொல்லுது. அடுத்து ஸ்க்ரால் நாளிதழ் ஒரு செய்தியை வெளியிட்டாங்க சார். இந்தியாவில் 74% 74% ரைஸ் இன் ஆன்டி மினாரிட்டி ஹேட் ஸ்பீச் இந்தியா அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணி வெளியிட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா? நம்முடைய இந்திய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி சாப் அவர்கள் 110 முறை அவர்கள் முஸ்லிம்களை எதிர்த்து பேசியிருக்கிறார். அவர்கள் ஊடுருவக்காரர்கள், அதிக குழந்தை பெற்றிருப்பவர்கள். பேசுகிறது யார்? எவ்வளோ வருத்தம் பாருங்க. இந்திய பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்டி மைனாரிட்டி ஹேட் ஸ்பீச் இந்தியாவில் 74.4% 2024 ஸ்க்ராலுடைய செய்தியில் இந்த செய்தி வந்திருக்கு. அதில் அதிகமாக இந்த வெறுப்பு உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்திடமிருந்தும் அவருடைய அரசிலிருந்து தான் வந்திருப்பதாகவும், ஆதித்யநாத் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் 87.4 ஹேட் ஸ்பீச் இன்சிடென்ட் while Modi delivered 67 according for 5.7 of all such speeches in 2024 it added. இப்போ நமக்கு புரியுதா? எவ்வளவு வன்முறைகள், எவ்வளவு மோசம், எவ்வளவு திட்டம், எவ்வளவு மோசமான நாசகாரமான ஒரு விளைவுகள். இந்தியாவில் ஆட்சிக்கு இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் பேசியதாகவும், அவருடைய சாவரின் நேஷனில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் அவர்கள் பேசியதாகவும், இவ்வளவு இதாக பேசுகிறீங்களே, என்ன நீங்கள் என்னத்தை கொண்டு போகிறீங்க இந்த உலகத்தில்? இப்படியெல்லாம் ஒரு அரசியல் நடக்க வேண்டுமா தோழர்களே? இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் யார்? அவங்க ஊடுருவல்காரர்கள் அல்ல தோழர்களே, இந்திய மக்கள் தான், மதம் மாறியவர்கள். ஆனால் இந்த நாட்டிற்கு சம்பந்தமே இல்லாத ஒரு சித்தாந்தத்தை வழிநடத்தி அந்த சித்தாந்தத்தின் பால்
இந்திய முஸ்லீம்களையும் இந்திய கிறிஸ்தவர்களையும் ஏனைய தலித்துகளையும் கருவறுக்கக்கூடிய உங்கள் சித்தாந்தம் எப்படி வெற்றிப்பட போகிறது என்பது மிக 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 வருத்தம் தருகிறது. காஷ்மீர் எங்களுடைய மண். இந்திய ஒற்றுமைக்காகவும் இந்தியாவினுடைய அடிப்படை மாண்புகளுக்காகவும் ஒரு பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இறை வழிபாட்டுக்கு சமம். இந்த தேசத்தின் மக்களுக்குள்ள இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவ, சீக்கிய அனைவரும் ஒன்றிணைக்கணும். நாமெல்லாம் மனிதர்கள், ஒரே ரத்தம், ஒரே சதை, ஒரே டிஎன்ஏ. நாம் பிரிஞ்சுக்கிட்டோம். நான் இந்த உணவு சாப்பிட்றேன், முஸ்லீமாக இருக்கேன், நான் ஹிந்துவாக இருக்கேன், இப்படின்னு நாங்கள் வழிபாட்டு முறையைத்தான் பிரித்து கொண்டோம். உணர்வாலும் ஒற்றுமையாலும் உணர்ச்சியாலும் மனிதநேயத்தாலும் நாங்கள் பிரியவில்லை. ஆனால் இந்த பாவிகள், இந்த கொடூரமான எண்ணத்தை கொண்டவர்கள் மக்களை பிரிக்கிறார்களோ, அடிப்படைவாத இந்த கொடுமைகள் மக்களை சீரழிக்கிறதோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. இன்னைக்கு பல தளங்களில் முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுப்பு பயங்கரமாக போயிட்டு இருக்கு. பார்த்தீர்களா? ஏன்னா இது தேர்தலில் அவர்களுக்கு நல்ல ஒரு பேலட் கெயின் இருக்கும். அவர்கள் நினைக்கிறார்கள் இட் ஷுட் பி நிச்சயமாக எங்களுக்கு பெரும் லாபத்தை தர வேண்டும். ஏனென்றால் அடுத்தடுத்த பிரச்சாரத்தில் இதை கையில் எடுத்துருவாங்க. ஹேட் ஸ்பீச்சினுடைய களமாக இந்தியாவினுடைய இந்து தேசியவாதம் அதிகரித்து வருவது ஆபத்தான களப்போக்கை ஏற்படுத்தலாம். 2025 நீங்கள் பேசலாம். 2050 2070 காலம் போகின்ற போது ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த தேசத்தை எந்த சக்தியாலும் பிரித்துவிட முடியாது. இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி அவ்வளவு சிறப்பானது. உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத ஒற்றுமையும் எந்த நாட்டிலும் இல்லாமல் அன்பும் சமாதானமும் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கும். இங்கே உள்ள மனுஷனுக்கு தான் அந்த டாலரன்ஸ் இருக்குது. அந்த உலகத்தில் எவருக்குமே இல்லாத ஒரு அடக்கமும் அன்பும் பண்பும் மனிதநேயம் உள்ள இந்த மண்ணில் சமீப காலமாக புல்வாமா போன்ற தாக்குதலில் கூட சத்யபால் மாலிக் ஆளும் அரசாங்கங்களை கடுமையாக சாடியிருந்தார். நினைவுபடுத்தி பாருங்க. யார் ஆளும் மத்திய அரசோடு நெருக்கமாக இருந்த புல்வாமா தாக்குதலில் சத்யபால் மாலிக், நான் எவ்வளவோ கேட்டேன், பாதுகாப்புக்கு எங்களுக்கு தரலை. அவர்கள் நான் கேட்டதுக்கு நீ வாயை பொத்துன்னு என்னை அடக்குனாங்க. ஆனால் 40 பேர் ஜவான்கள் இந்திய மக்களுக்காக உயிரை தொடுத்தார்கள். விளைவு அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு குற்றச்சாட்டு வந்தது. தயவு செய்து இந்த வெறுப்பு அரசியல் வேண்டாம் தோழர்களே. யார் வேண்டாலும் ஆளலாம். இந்த ஒரு 5 வருஷம் நம்ம விட்டுருவோம். அடுத்த 5 வருஷம் நம்ம ஆளலாம். ஆனால் ஒரு உயிர் போயிட்டுனா மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாது, பள்ளிவாசலில் தொழக்கூடாது, பொது இடங்களில் தொழக்கூடாது. அப்படி தொழுதால் என்ன செய்வேன்? உங்களுடைய பாஸ்போர்ட்டையும் லைசன்ஸையும் கேன்சல் செய்வேன். ஹோலி பண்டிகைகள் நடக்கின்ற போது மசூதிகளை தரையிட்டு நாங்கள் மூடுவோம். தர்காக்களிலும் மசூதி டூம்களிலும் காவி கொடியை ஏற்றுவோம். ஜெய் ஸ்ரீராம் சொல்லவில்லை என்றால் வெட்டுவோம். நீங்கள் கறி சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டால் க்ளோஸ் செய்வோம். ஹரியானாவுடைய முதல்வர் சொல்கிறார், அதெல்லாம் நாங்கள் அந்த மோப்லிஞ்செல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது சார். ஏன் சார் இப்படி கொள்கிறாங்களே, மாட்டுக்கறி தின்றது ஆட்டுக்கறி தின்றதுன்னு? அதெல்லாம் மக்களின் உணர்வுகள் சார், இதெல்லாம் மோப்லிஞ்சிங் அல்ல என்று பாரதிய ஜனதாவினுடைய முதல்வரே சொல்கிறார். பாரதிய ஜனதாவுடைய முதல்வர் பெரிய மாநிலமாக இருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் கடும் போக்கை அவர் வைக்கின்றார். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உடனடியாக வக்ஃபு மசோதா பாஸ் பண்ண உடனே 80% நான் எடுத்துருவேன். நீங்கள் 2ஆம் தர குடிமக்களாகத்தான் இந்தியாவில் வாழணும். இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம், இதுதான் கோல்வார்க்கருடைய சித்தாந்தம், இதுதான் சாவர்கருடைய சித்தாந்தம். ஒரு பத்திரிகையாளனாக எங்களுக்கு இதெல்லாம் சொல்வதில் வெட்கமும் இல்லை, இதை கொடுப்பதற்கு தயக்கமும் இல்லை. ஏனென்று சொன்னால் சமாதானத்தின் தேசம் இந்தியா. ஒரே சாவர்கர், ஒரே கோல்வார்க்கர், ஒரே ஷியாம் பிரசாத் முகர்ஜி, ஒரே தீனதயாள் உபாத்யாயுடைய கொள்கையில் இந்தியாவை நீங்கள் கட்டமைக்க முடியுமா? 22 கோடிக்கு மேல் வாழும் முஸ்லீம்கள், 30 கோடிக்கு மேல் வாழும் தலித்துகள், இடையே ஓபிசிக்கள், இந்துக்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டாலும் இது பேப்பரில் தான் இருக்கும். அவர்களின் சாஸ்திரம், சடங்குகள், நம்பிக்கை, மாமமைத்த உணவுகள், இதையெல்லாம் காயப்படுத்துகிறீர்களே, இது எவ்வளவு மோசமானது. வருத்தம் வருகிறது ஒரு சராசரி இந்தியனாக. செய்தி எப்படி வந்திருக்கணும்? காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல், சையத் ஹபீஸ், இவரெல்லாம் மோசமான ஆளுபை. இவனை பிடிச்சி தூக்கில் போடுறதுல இந்தியாவில் எந்த முஸ்லீமுக்காவது வருத்தம் உண்டா? படுகொலை செய்கிற தாவூத் இப்ராஹிங்களை கொலை செய்ய வேண்டும், அவனை பிடித்து கடும் தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த முஸ்லீமாவது அவனுக்கு ஆதரவாக பேச முடியுமா? எந்த கிறிஸ்தவனாவது பேசுவானா? எந்த சீக்கியனாவது பேசுவானா? சராசரிய மதமற்ற இடதுசாரியாவது பேசுவானா? சராசரி நல்ல ஹிந்து பேசுவானா? இது ஹிந்துக்களின் குரல் அல்ல.
ஹிந்துக்களை டிகர் பண்ணுறது, ப்ரோவோக் பண்ணுறது, மோசமான நிலைக்கு மக்களை மாற்றுவதைத்தான் ஏபிபி தன் செய்தியிலே வருத்திருக்கிறது. ஏன் மதத்தோடு காஷ்மீர் படுகொலை இழைக்கிறீர்கள்? அவன் சொல்கிறானா அவன் பாவி, அவன் சொன்னானா சொல்லலையாங்கிற நம்மகிட்ட ஆதாரம் இல்லை. இது அரசு சார்பில் வெளியிடப்பட்ட செய்தியில் முதல்ல வந்திருக்கணும். என்ன வந்திருக்கணும்? மறுபடியும் சொல்லி முடிச்சிடுறேன். காஷ்மீரில் பயங்கரவாதிகள் இந்திய அப்பாவி மக்கள் சுட்டுக்கொலை, 26 பேர் கொல்லப்பட்டார்கள், இன்னும் பலர் கவலைக்கிடம். இதான செய்தி. இந்த செய்திக்கு கீழே காஷ்மீரில் பாகிஸ்தான் ஆதரவுப்பட்ட பயங்கரவாதிகளால் சுடப்பட்டு 26 பேர் பலி, ஹிந்து என்ற அடையாளத்தோடு அவர்கள் சுடப்பட்டார்கள், களிமா செய்ய சொன்னார்கள், அவர்கள் மர்ம உறுப்பை காட்டச் சொல்லி சுடப்பட்டார்கள். இப்படியெல்லாம் ஒரு செய்தி வந்தா வட இந்திய மாநிலம் கொதிநிலையில் இருக்கிறது. அந்த கொதிநிலையை மேலும் 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 ஊதி பெரிதாக்கி அதில் வாக்குச்சீட்டு லாபம் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். அவர்களுக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு மேலே நாம் அந்த செய்தியை ஒன்றும் பேச முடியாது. இந்த செய்தி தளத்திலிருந்து சமூக வலைத்தளங்களில் கொதிநிலைக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள். வெறுப்பை வளர்த்து பல பேர் அதற்கு ஆதரவாகவும் பல பேர் இதற்கு ஆதரவாகவும் மத்திய நிலையிலும் பேசிக்கொண்டிருக்கிற தேசமே நீ எங்கே சொல்கிறாய் என்ற எளிய எங்களை போன்றவர்களால் கேட்கத்தான் முடியும். ஏனென்றால் அதிகாரம் எங்களிடத்திலே இல்லை. நன்றி.